என்ன அழகர் நீங்க இவ்ளோ நேரம் எனக்கும் ஆண்டாளுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதுக்கு நான் ஆதி என் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவன் தானே. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு இந்த உலகத்துல அவன் மட்டும்தான். அப்புறம் எதுக்கு அவர் கோவத்துல பேசினதை மனசுல வச்சுக்கிட்டே இப்படி பண்றீங்க? அவன் பேசினது தப்பு இல்லை, அப்படி அவன் சொன்னது தப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருந்தாலே அதெல்லாம் வேலைக்கே ஆகாது தெரியுமா? இதுக்காக தான் அவன் ஒவ்வொரு தடையும் பணம் தரேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு அவன் திடீர்னு தொழில் அது இதுன்னு வந்து சொல்லிட்டு பத்திரத்தை வர நீட்டினா தடுமாறிட்டேன். நான் கையெழுத்து போட்ட வாங்கிட்டேன். அழகர், உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா ஆதிய பத்தி தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணா எப்படி? அவ்வளவு சண்டை போட்டும் உங்களுக்காக அவர் கடைக்கு அட்வான்ஸ கொடுத்துட்டு தானே போயிருக்காரு. நீங்களும் காலையில போய் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு தானே வந்தீங்க. அதுக்கு நான் கண்டவன் முன்னாடியில அவனை விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? அந்த புரோக்கர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவனுக்கு முன்னாடி எனக்கும் ஆதிக்கும் சண்டை, அவன் கொடுக்குற பணத்தை நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? இது எல்லாத்தையும் விட ஆதி எனக்கு வேற. எங்க அப்பா என்ன விலைக்கு தான் வச்சிருந்தாரு. என் பொண்டாட்டி கூட என்ன விலைக்கு தான் வச்சிருக்கிறான். ஆனா ஆதி மட்டும்தாங்க என் கூட எப்பவுமே நிக்கிறவன். அப்படிப்பட்ட ஒருத்தனோட வாயில இருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்ததுதான் என்னால கொஞ்சம் தாங்கிக்க முடியல. எங்க அப்பெல்லாம் என்ன பாசமா ஒரு தடவை கூட என்ன கூப்பிட்டது கிடையாது. என்னை நம்பி ₹1 கொடுத்தது கிடையாது தெரியுமா? சரி, அங்கதான் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து ஆண்டாலும் என்ன மதிச்சதில்லை. அவங்க அப்பனை பத்தி பேசவே வேண்டாம். இதை பத்தி என்னை இதுவரைக்கும் யாருமே எதுக்குமே நம்பினதில்லை. ஆனா ஆதி மட்டும்தான் நம்பினான், முழுசா நம்பினான். ₹1.5 கோடி என்னை நம்பி சும்மா தூக்கி கொடுத்தான். அதெல்லாம் நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த சந்தோஷத்தை 2-3 நாள் கூட அனுபவிக்க விடாம அவன் அப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிட்டான். அவன் சூழ்நிலை எனக்கு புரியுது. அவன் கோவத்துல தான் அப்படி பேசினான்னு எனக்கு தெரியுது. அந்த வார்த்தை தான் உள்ளுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்குது எனக்கு. உடஞ்சிட்டேன். எங்க அப்பா என்ன உதவாக்கிறேன்னு சொல்லுவாரு, எங்க அம்மா நான் உருப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு பொண்ணு கேட்டு போற இடத்துலலாம் அப்பங்காசுல தானே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான். இவனுக்குலாம் எப்படி பொண்ணு கொடுக்கறதுலாம் என்ன கேட்டிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா ஆதி சொன்ன அந்த வார்த்தை இப்படி ஒரு வலி. ஆனா அவன் என் ஃப்ரெண்டு, அவன் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னை பார்த்து அந்த வார்த்தை அவன் கேட்டிருக்க கூடாது. அதனால அவன் மேல எனக்கு கோவலாம் கிடையாது, ஒரு வருத்தம், அவ்வளவுதான். நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர், நம்மளுக்காக இருக்கிற ஒருத்தர், அப்பா அம்மா சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம நம்ம கூட இருக்கிற ஒரே ஒருத்தர், அவ்வளவுதான். நான் திரும்ப சொல்றேன், இதுக்காக எல்லாம் நான் ஆதி என் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவன் என் உயிருக்கு மேல. அவன் என்னதான் இருந்தாலும் மற்றபடி இப்போ என்கிட்ட கேட்டாலும் இந்த உலகத்துல பிடிச்சவன் யாருன்னு கேட்டான்னு ஆதின்னு தான் சொல்லுவேன். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அழகர். ஆனா அவருக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தப்போ அவர் உங்களை தானே தேடி வந்தாரு. அப்ப நீங்கன்னா அவருக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியலையா? என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நான் அவன்கிட்ட இருக்கிற பணம் தான் வேண்டான்னு சொன்னேன், அவனை வேண்டான்னு சொல்லல. பணம் தாங்க எப்பவுமே பிரச்சனையே. அது 2 பேருக்கு நடுவில் வந்தா அதாங்க 2 பேர்த்தையும் பிரிச்சோம். இல்ல 2 பேருக்கு நடுவில் இருக்கிற உறவே மொத்தமா முடிச்சு விட்டுரும். நான் அவன்கிட்ட இதை சொல்லிட்டு அடிக்கடி அந்த அவன் தாங்க கேட்கவே மாட்டான். சரி, இவ்ளோ தெளிவா இருக்கிற நீங்களே ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சு கொடுத்துட வேண்டியதானே? சும்மா எனக்கு அவன் முகத்தை பார்க்கறக்கே ஒரு மாதிரியா இருக்குது. இந்த பத்திரத்தை என்னால் அவனால் நேரிலலாம் பார்த்து பேசிட்டுலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ நான் மட்டும் எப்படி கொடுப்பேன்னு நம்புறீங்க? எனக்காக நீங்க இது கொடுத்தாங்க ஆகணும். தயவு செஞ்சு இதாச்சும் பண்ணுங்க. என்ன அழகர், எங்களுக்குள்ள நடந்தது என்னன்னு தெரியாம பேசுறீங்களா? பாரதி, அன்னைக்கு ஸ்வேதா வந்தது காரணம் ஆதி கிடையாது, ஆண்டாளோட அப்பன். ஆமாங்க, அவர் நல்லது பண்றேன்னு ஆரம்பிச்சு வச்சதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனையா வந்து நிக்குது. நீங்க யார் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச? அந்த ஆள ஃப்ராடு பையங்க. அந்த ஆளுக்கு என்னைய ஆதி பிரிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தாங்க உங்களுக்கு நடுவில் பிரச்சனை வர வைக்கணும்னு ஸ்வேதா வர வச்சாவன். இது எதுவும் தெரியாம ஆதி கூட போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு நான் இந்த ஆளை
ஆண்டாள் முன்னாடி காப்பாற்றணும்னு நினச்சிதான் இந்த ஆள் பண்ணதை யார்கிட்ட சொல்லாமல் இருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால் இந்த விஷயம் பெருசாயிட்டே போகுது, தப்பாயிட்டே போகுது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். சரி விடுங்க, முடிஞ்சது பற்றி பேசி என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரியாயிரும். உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் மனசு வச்சா எல்லாமே மாறும். சரி நான் வரேன். அழகர் ஒரு நிமிஷம். இப்ப ஆதி திரும்ப வந்தாருன்னா நீங்க அவர் கூட பேசுவீங்களா மாட்டீங்களா? ஃப்ரெண்டுங்க. ஆதி கதவு தரங்க. ஆதி அது அன்னைக்கு எனக்கு கெஞ்ச விட்டீங்கல்ல, நீங்க நைட் ஃபுல்லா நீங்க அங்கேயே இருங்க, ஓகேவா? ஆதி ஆதி ப்ளீஸ் கதவு திறங்க ஆதி. திறக்க முடியாது பாரதி. அன்னைக்கு நான் எப்படி கெஞ்சினேன், நீங்க திறந்தீங்களா? ஆதி சூப்பர் பா, இதுதான் சரியான தண்டனை. ஏய் நீ வேற ஏத்தி விடாத. உங்க அப்பாவை கதவு திறக்க சொல்றீ. நாங்க தூங்கிட்டோம். பழி வாங்காதீங்க ஆதி. சொன்னா கேளுங்க, கதவு திறங்க. குட் நைட் பாரதி, காலையில பார்க்கலாம். அம்மா, காலையில எங்களை எழுப்பும் போது அப்பாக்கு ஃபில்டர் காஃபி, எனக்கு நாட்டு சக்கரை பால் இத கையோட எடுத்துட்டு வந்து தான் எங்களை எழுப்பணும். உங்க 2 பேருக்கும் காலையில இருக்கு.